டிசம்பர் 18 வாக்கு. இன்றைய நற்செய்தியில் மரியாவுக்கு இயேசுவின் பிறப்பை குறித்த மங்கள வார்த்தை சொல்லப்பட்டு ஆம் என்று மரியன்னையினுடைய பதிலால் அவர் தூய ஆவியால் கருவுற்றிருக்கிற நிலையில் உலக சூழலில் அவரை மணமுடிக்கப் போகிற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட யோசேப்பு இப்பொழுது மரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கருவுற்றிருப்பது தெரிய வந்த யோசேப்பு அதை குறித்து கலக்கமடைகிறார். மறைவாக மரியாவை விளக்கிவிட திட்டமிடுகிறார். இந்த ஒரு சூழலில் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கான, குறிப்பாக குடும்பங்களுக்கான செய்தியாக 3 பெற்றுக்கொள்ளலாம். 1, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தீவிரமாக நாம் இது போன்ற சூழலில் யோசிக்கிற போது கடவுள் தன்னுடைய வெளிப்பாடுகளை அவரை நம்பின பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்து, இன்று எல்லாவற்றிற்கும் சந்தேகப்பட்டு அவசர முடிவுகளை எடுத்து குடும்பங்களில் கடவுள் இணைத்திருக்கிற கணவன் மனைவி என்கிற பந்தம் கேள்விக்குறியாக இருக்கிற நிலையில் சந்தேகத்தை இன்னும் வலுக்கிற விதத்தில் அதற்கு தீனி போடுகிற குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி இவர்களது மனோபாவம் தவறானது என்பதை புரிந்து கொள்வோம். மேலும் தவறான செய்திகள் வதந்திகளாகவோ குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள் மூலமாக வருகிற போது அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு நிதானம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். அடுத்து, குழப்பமான சூழலில் நாம் இறை ஒளியில் சிந்திக்கிற போது எப்படி சூசையப்பர் தன்னுடைய வருங்கால மனைவி என்று நிச்சயிக்கப்பட்ட மரியாவை ஏற்றுக்கொள்ள அவருக்கு இறை ஆசிரியர் கிடைத்ததோ, அதுபோல முதிர்ச்சியுள்ள நிலையில நாம் தெளிவுறுகிற ஆசிரியரை அவரை நம்பி மன்றாடுகிற போது அளிக்கிறார் என்பதை குடும்பங்களிலே புரிந்து கொள்வோம். அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வில் உறவுகளை மதிக்கிற ஆமென்.